ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி நான் உங்களுக்காக என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னா, நம்ம உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஐகானிக் பிளேஸ், ஒரு முகல் எம்பரரால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேலஸ். இது ஒரு சிம்பிள் ஆஃப் லவ். எஸ், ஆமாங்க, இது தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹாலில் இருக்கக்கூடிய ரகசியங்களையும் மர்மங்களையும் தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தாஜ்மஹால் நம்ம உலகத்தோட 7 அதிசயங்களில் ஒன்றான முகல் எம்பரர் ஷாஜஹானால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு. நீங்கள் நிறைய பேர் ஹிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க. அதில் பாபர், அவுரங்கசீப் மாதிரியான முகல் எம்பரர்ஸோட வழியில் வந்தவர் தான் இந்த ஷாஜஹான். முகல் எம்பரர் ஷாஜஹான் அவருடைய காதல் மனைவி மும்தாஜ் பேகமுடைய நினைவுக்காக கட்டிய இந்த தாஜ்மஹாலில் நிறைய மர்மங்கள் புதைந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த தாஜ்மஹாலில் நிறைய மர்மங்கள் இருக்குது. ஆனால் அதை கண்டுபிடிக்கிற முயற்சியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வரைக்கும் எந்த முயற்சியுமே எடுத்ததில்லை. இப்படி இவங்க இந்த பேலஸில் இருக்கக்கூடிய மர்மங்கள் அவிழ்க்காமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இருக்கிற நம்ம ஒயிட் மார்பிள்ஸால் கட்டப்பட்ட தாஜ்மஹாலை போலவே பிளாக் மார்பிள்ஸை யூஸ் பண்ணி இன்னொரு தாஜ்மஹாலை கட்ட போகிறதா ஷாஜஹான் பிளான் பண்ணி வச்சுருந்தாரு. ஆனால் அந்த பிளானையும் அவுரங்கசீப் தடுத்துட்டாரு. 300 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த தாஜ்மஹாலுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 32 பில்லியன் கோடி ரூபாயாக இருந்துச்சு இந்தியன் கரன்சிஸில். அப்போது அந்த காலத்திலேயே இந்த ஒரு பேலஸோடைய வேல்யூ இவ்வளோ அதிகமாக இருக்குன்னா இப்போ அட் ப்ரெசென்ட்டில் இந்த பேலஸோடைய வேல்யூ எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்கள். இப்போது அட் ப்ரெசென்ட்டில் இந்த தாஜ்மஹாலோடைய வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 65 பில்லியன் கோடி ரூபாயாக வருது இந்தியன் கரன்சிஸில். இவ்வளோ பெரிய பேலஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் மன்னர் ஷாஜஹான் கட்டுமான பணியை அமைச்சிருந்திருக்காரு. ஸோ இதனாலேயே இந்த தாஜ்மஹால் வந்துட்டு நம்ம உலகத்தினுடைய ஒன் ஆஃப் த பெர்ஃபெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில், அதாவது துல்லியமான கட்டமைப்பில் இடம் பெற்றிருக்கு. அந்த காலத்து ஹிஸ்ட்ரி படி பார்த்தோம்னா இப்படி ஒரு அழகான பேலஸை கட்டி முடிக்க இவங்களுக்கு கிட்டத்தட்ட 22 வருஷங்கள் ஆயிருந்திருக்கு. இந்த தாஜ்மஹாலில் வேலை செஞ்ச ஒர்க்கர்ஸ், அதாவது தொழிலாளர்களுடைய கைகளை ஷாஜஹான் வெட்டிட்டாரு அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் எல்லோரும் நம்புவீங்களா? ஆமாங்க, இப்போ நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனால் இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஷாஜஹானுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, இவ்வளோ பிரம்மாண்டமான பேலஸை கட்டி கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்தும் ஷாஜஹான் ஏன் இந்த தொழிலாளர்களுடைய கைகளை வெட்டணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஷாஜஹான் இந்த தொழிலாளர்களுடைய கைகளை வெட்டினதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. அது என்னென்னா, இந்த தாஜ்மஹாலில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் வெளியே போய் நாங்கள் இப்படி ஒரு பிரம்மாண்டமான பேலஸை கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற நோக்கத்தோட ஷாஜஹான் வந்துட்டு இப்படி நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா நான் உங்கள் கைகளை வெட்டிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. பிளாக்மெயில் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கைகளையும் வெட்டிட்டாரு. இந்த தாஜ்மஹாலுக்கு பின்னாடி யமுனா நதி ஓடுறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதுவே இந்த தாஜ்மஹாலுக்குள்ளே ஒரு சின்ன ஓடை இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் ஷாஜஹானுக்கு இப்படி ஒரு சதியை பண்ணது யார் அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா இந்த பழி முழுக்க முழுக்க இந்த தாஜ்மஹாலை கட்டின இந்த தொழிலாளர்களை தான் போய் சேரும். ஆனால் ஏன் இந்த ஒர்க்கர்ஸ் வந்துட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணாங்க? இது துரோகம்னு சொல்ல முடியாது, ரிவெஞ்சுன்னு வேணால் சொல்லலாம். இதை ஏன் நான் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், இந்த தாஜ்மஹாலில் வேலை செஞ்ச ஒர்க்கர்ஸோடைய கைகளை ஷாஜஹான் வெட்டுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இதனால தான் இந்த தாஜ்மஹாலில் வேலை செஞ்ச ஒர்க்கர்ஸ் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்காக ஷாஜஹான் ஆக்ராவில் இருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானில் இருந்து நிறைய பளிங்கு கற்களை வாங்கிட்டு வந்தார். இது மக்ரானா மார்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பளிங்கு கற்களில் ஒரு வகை. ஸோ இப்படி டன் கணக்கில் இந்த வகையான பளிங்கு கற்களை வாங்கிட்டு வந்து தாஜ்மஹாலுடைய கட்டுமான பணியை ஷாஜஹான் தொடர்ந்தார். இந்த மும்தாஜ் மஹாலில் டெய்லி நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் இருக்குது. அந்த அதிசயம் என்னென்னா, இந்த தாஜ்மஹால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 தடவை இதனுடைய கலரை சேஞ்ச் பண்ணிக்கும். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அதிகாலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கருப்பு நிறத்துலையும், சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா மஞ்சள் நிறத்துலையும், மதியான நேரத்தில் பிரைட்டான வெள்ளை நிறத்துலையும், சூரியன் மறையறதுக்கு முன்னாடி மங்கலான நிறத்துலையும் இருக்கும். இந்த பேலஸை கட்டுறதுக்கு சிமெண்ட்டையோ எம்சாண்டையோ பயன்படுத்தலை. இதுக்கு பதிலாக இவங்க கற்களை பயன்படுத்தினாங்க. இவங்க இந்த பேலஸை கட்டுறதுக்காக கற்களை பயன்படுத்தினாங்க, அது சரி. ஆனால் இந்த கற்களை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல், அதாவது இதுக்கு ஏதாவது ஒரு மீடியம் இல்லாமல் இது எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா அதாங்க கிடையாது. இவங்க இந்த கற்களை ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் இந்த தாஜ்மஹாலை கட்டியிருந்திருக்காங்க. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்ட், அதாவது பசையை யூஸ் பண்ணாங்க. இப்படி இந்த பசையை செய்யறதுக்காக இவங்க ஷீரா, லெமன் ஜூஸ் மற்றும் பளிங்கு கற்களுடைய தூள்களையும் பயன்படுத்தினாங்க. இப்படி எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு இந்த ஸ்ட்ராங்கான பேஸ்ட் கிடச்சிரும்.
ஸோ இப்படி இந்த பேஸ்ட்டை செஞ்சு தான் இவங்க இந்த தாஜ்மஹாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போவும் இந்த தாஜ்மஹாலை புதுப்பிக்கிறதுக்காக இந்த வகையான பேஸ்ட்டை தான் பயன்படுத்துவாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் யாரெல்லாம் நம்ம உலக அதிசயங்களில் ஒன்றான இந்த தாஜ்மஹாலை நேரில் பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் திஸ் இஸ் யுவர் AK சைனிங் ஆஃப் ஃப்ரம் மிராக்கிள் வாய்ஸ் தமிழ்.